ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நம்மளுடைய நண்பர்களுக்கு யாருக்கும் தேவைப்படும், நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சோம்னாக்க ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. இப்போ நமக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 மிட் கேப் எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா? அந்த இதில் கியூ ரிசல்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் வர வர நம்ம அதை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு ரேஞ்சை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னாக்கா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இதோட இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்குது 68.75 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நேரடியாக நம்ம வந்து Q2 ரிசல்ட்டில் Q1 ரிசல்ட்டில் நம்ம போய் பார்ப்போம். இவங்க Q1 ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர், அதாவது இந்த ஜூன் மாதம் 2024யும் ஜூன் மாதம் 2023யும் கம்பேர் பண்ணும்போது 46% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் 24.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிராஜுவலாக இவங்க வந்து 2 வருஷமாக அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நெட் ப்ராஃபிட்டு, இது இபிஎஸ் எல்லாமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் இருந்தால் கூட கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. Q2Q நமக்கு வந்து ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட 280 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 65 கோடி ரூபா இருக்குது. நான் தோராயிரமாக தான் பதில் சொல்கிறேன். இபிஎஸ் வந்து 0.1 வந்து இன்க்ரீஸ் ஆகி 1.7லேருந்து 1.8 இப்போ கரண்ட்டாக இருக்குது. இப்போ இவங்களோட எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து 0.16% இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம எம்எஃப் வந்து 0.01% மைனஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தகவல்களை தூக்கி நம்ம வந்து இப்போ இந்த Q1 ரிசல்ட்டை வந்து தகவலை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். ஆனுவலைஸ்டாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. நமக்கு வந்து இந்த குவார்ட்டர் அண்டு நெக்ஸ்ட் குவார்ட்டரான டிடிஎம் இதுதான் நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த குவார்ட்டருக்கு வந்து 1.8 வந்திருக்கு இல்லைங்களா, இந்த குவார்ட்டர்லி இபிஎஸ். அதுக்கான ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா 62லேருந்து 81 இந்த ரேஞ்சுக்குள்ளே அது வரலாம். ஆல்ரெடி 62 வந்துட்டான். இப்போ 81 நோக்கி தான் அவன் போகணும். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஹடல்ஸ் என்னென்னா 68, 75 அண்ட் 81 இந்த 2 பாயிண்டில் கரெக்ஷன் எடுத்துகிட்டு கூட திருப்பி மேலே ஏறலாம். இப்போ அடுத்த குவார்ட்டருக்கான டிடிஎம் என்ன வருதுன்னா 1.75 வருது, 1.575 வருது. ஸோ இப்போ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா 69லேருந்து 71, ஆல்மோஸ்ட் வந்து இப்போ 2 ரூபா தான் வித்தியாசம், ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ தேர்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் நல்லா வரும், இல்லை செகண்ட் குவார்ட்டருக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 4 குவார்ட்டராக பார்க்கலாமே. அப்படியே இங்கே வந்து 0.2 கூடி இருக்குது, இங்கே 0.2 கூடி இருக்குது, இங்கே 0.1 கூடி இருக்குது. அதே மாதிரியே இவங்களும் வந்து 0.1 கூடி இப்போ வந்து பார்த்தோம்னாக்க நம்ம ஒரு இமேஜின் பண்ணுவோம் 1.9 வந்து வருதுன்னு வச்சுக்குவோம். அப்படியே பாருங்க 103 வந்துடும். ஒரு 0.1 வந்து இபிஎஸ் கூடினாலே 103 ஓடி போயிடும். இதோட இபிஎஸ் எல்லாமே செகண்ட் குவார்ட்டருக்கு வரும்போது இதோட இபிஎஸ்லாம் 130 கடந்து நமக்கு போக ஆரம்பிக்கும். அதை மாதிரி இப்போ அடுத்த இது வந்து இந்த மாதிரி 0.1 இந்த டிடிஎம்ஐ காட்டிலும் கொஞ்சம் கூட, டிடிஎம்ஐ காட்டிலும் கூட, ப்ரீவியஸ் குவார்ட்டர் காட்டிலும் 0.1 கூட எடுத்தாலே இதோட லெவல் வந்து வேறு மாதிரி போகும். அதனால் தேர்ட் குவார்ட்டருக்குலாம் இது வந்து ஒரு நல்ல மேக்ஸிமம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இங்கே ஒவ்வொரு குவார்ட்டரோட ரிசல்ட் வர 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 இங்கே இபிஎஸோட டிடிஎம்க்கு ஏற்ற மாதிரி இங்கே எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த தகவலை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம். நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த 62லேருந்து 84 வரைக்கும் தான் இந்த குவார்ட்டருக்கும். அதே மாதிரி தான் நமக்கு டிடிஎம்மும் வந்து இதே லெவல் தான் காட்டிக்கிட்டு இருக்கு. அது கூட போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஈவன் வந்து 1.5 வருதுன்னு வச்சுக்கோமே. 1.5 வருதுன்னாக்கா 95 ஓடியாந்துருது பாருங்க. 1.5 இந்த டிடிஎம்ஐ எடுத்தாலே அவனுக்கு வந்து 95 வந்துடும். ஆனால் 95 வர்றதுக்கு முன்னாடி இவன் குறைச்சி எடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு கீழே வந்து 62க்கு அடிச்சுட்டு தான் திருப்பி மேலே ஏற்றுவாங்க. ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி 62க்கோ 65க்கோ வந்துட்டு தான் திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா போன குவார்ட்டர் காட்டில் இந்த குவார்ட்டர் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது. டிடிஎம்ஏ கம்மியாக இருந்தாலும் அது மாதிரி தான்.
இப்ப இவன் 1.9 எடுத்துட்டான். போன குவார்ட்டர் காட்டிலும் 0.1 கூட எடுக்கிறான்னாக்க, நம்ம என்னங்கிறத பார்த்துருக்குறோம். 103 கிட்டக்க போறதுக்கே வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வந்து இபிஎஸோட டிடிஎம்க்கு ஏத்த மாரி பார்த்துச்சுன்னா, 130க்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த ஸ்கோர்லாம் வருமா? நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து இந்த செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னாக்க, நம்ம வந்து டெக்னிக்கலா நம்ம பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரேஞ்சு 62லேருந்து 81. அடுத்த குவார்ட்டருக்கான டிடிஎம் ரேஞ்சுங்கிறதும் அதே லெவல்ல இருக்கு. டிடிஎம் பீட் பண்ணான்னா, இவன் வந்து மேல இந்த இடத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பார்த்தோம்னாக்க, இப்ப ஃபிபனாசி வந்து இதிலிருந்து இந்த ஹைட்டிலிருந்து 1.61 இந்த ஹைட்லேருந்து இந்த லோக்கு நம்ம போட்டோம்னா, 1.618 வந்து பாருங்க 132க்கு வரும். நான் அது கரெக்ட்டா போடல. டிஸ்டர்ப் ஆயிறக்கூடாதுங்கிறதுக்காக 132 வரும். 132 வந்துச்சுனாக்கா, நமக்கு அந்த 1.9 எடுத்தாலும் இந்த ரேஞ்சுக்கு ஓடியாந்துருவாய்ங்க. அதாவது செகண்ட் குவார்ட்டர்ல 1.9 எடுத்தாலும் இந்த ரேஞ்சுக்கு ஓடியாந்துருவாய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இந்த ஹைட்லேருந்து நம்ம இந்த லோக்கு ஃபிபனாசி போட்டோம்னா 1.618 போட்டோம்னா கரெக்ட்டா 152ல வந்து உட்காரும். இது வந்து சான்சஸ் இருக்கு. இவங்க கன்சிக்யூட்டிவா இதே மாரியே இப்போ 1.1 ஏறுனாலோ, டிடிஎம் அச்சீவ் பண்ணாலோ, டிடிஎம் பீட் பண்ணாலோ, இந்த ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்க நம்மளோட பார்வை. இப்ப இந்த குவார்ட்டருக்கு 62லேருந்து 84 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு டிடிஎம் பேஸ் பண்ணி இதே ரேஞ்சு தான் இருக்கு. டிடிஎம் பிரேக் பண்றான்னா மேல போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா, சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.